ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லோகேஸ்வரி சிம்பு பேசுகிறேன். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இது பார்த்திங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்கன்னா ராணிப்பேட், ஈரோடு, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், சேலம், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, பெரம்பலூர் இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ஒன்றுனா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஆல் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆச்சுன்னா நோட்டீஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்கு கீழே ரெக்யூமெண்ட் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இதில் வியூ ஆகும். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் இதை தாராளமாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு எடுத்து உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டோட அப்ளிகேஷன் ஃபார்மு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்போரூரில் கொடுக்கல, அதுக்கப்புறம் செங்கல்பட்டில் கொடுக்கல, திருக்கழுக்குன்றமில் கொடுத்துருக்காங்க, மதுராந்தகத்தில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் செய்யூர், தாம்பரம், வண்டலூர், பல்லவரம் இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் விண்ணப்பதாரரின் பெயர், உங்களோட பேர் எழுதிக்கோங்க. அப்புறம் தந்தை இல்லை கணவரோட பேர் எழுதிக்கோங்க. இருப்பிட, முகவரி, பிறந்த தேதி, வயது, ஜெண்டர் இதெல்லாம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதில் அட்டாச் பண்ணணும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளி என்னென்னா மாற்றுத்திறனாளியோட அடையாள அட்டையும் இதில் இணைக்கப்படணும். அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவை அப்படின்னா வட்டாட்சியரோட சான்று இணைக்கப்படணும். அவங்களோட விடோ சர்டிஃபிகேட்டும் இணைக்கப்படணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவ வீரர் அப்படின்னா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் பணியிடம் கோரும் கிராமம், நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு வேலை வேணுமோ அந்த இடத்த இங்கே நீங்கள் அந்த கிராமத்தை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இருப்பிட, மாவட்டம், வட்டம் மற்றும் கிராம விவரங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களோட பிறப்பிட சான்றிதழ் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்தோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ரெசிடென்சி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடிலாம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்வி தகுதி விவரங்கள். ஓகேங்களா? கல்வி தகுதி சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓட்டுநர் திறன் விவரங்கள் கேட்டிருக்காங்க. மிதிவண்டி ஓட்டும் திறன் பெற்றவர்னா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் பெற்றவர்னா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. இருக்குது அப்படின்னா உங்களோட லைசன்ஸ் நம்பர் எல்லாமே நீங்கள் இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவ வீரர்னா 48 வயது இதர வகுப்பினர் அப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 53 வயது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வரம்புடன் 10 ஆண்டுகள் கூடுதலாக கணக்கில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் குறைந்தபட்ச வயது 21 வயது கண்டிப்பாக நிறைவு செஞ்சுருக்கணும் அனைத்து பிரிவினரும். அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா 32 வயது இதர வகுப்பினர் இருக்கணும். 37 வயது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், நீங்கள் பழங்குடியினர் அந்த மாதிரி இருந்தால் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விண்ணப்பதாரர் அந்த வட்டத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். தமிழில் பிழையின்றி எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் சம்பந்தப்பட்ட வட்டத்தை சேர்ந்தவராகவும் அதே வட்டத்தில் நிரந்தரமாக வசித்து வருபவராகவும் இருக்க வேண்டும். காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் அக்கிராம பணியிடத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை எல்லாமே பார்த்துக்கங்க. நான் வேறு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வருதோ அதெல்லாமே நாங்கள் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.